Hello students, welcome to Max Tirka channel 8th standard Max chapter 5 geometry la exercise 5.4 la irka sums லாம் பார்க்கலாம். So first question பாத்தீங்கன்னா construct the following quadrilaterals with the given measurements and also find their area ன்னு கொடுத்திருக்காங்க. So first sumல 5 construction பண்ணனும். Second பாத்தீங்கன்னா trapezium ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட ஏரியாவும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 2 வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கண்டிப்பா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 5 குவாட்ரிலேட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னொன்னு ஒவ்வொரு டைப். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டர்ஸ் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏபிசிடி அப்படிங்கிற குவாட்ரிலேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதோட ஏபியோட வேல்யூ பிசி, சிடி, டிஏ அண்ட் ஏசி இது எல்லாமே மெஷர்மெண்ட்ல இருக்கு. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டர். அது எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா ரஃப் டயக்ராம் நம்ம எப்போவுமே ட்ரா பண்ணணும் ஜியாமெட்ரியில். ஸோ நமக்கு ஏபிசிடிங்கிற குவாட்ரிலேட்டர். ஸோ ஏபிசிடி. ஸோ ஏபியோட மெஷர்மெண்ட் 5 சென்டிமீட்டர் அண்ட் பிசி 4.5 சென்டிமீட்டர். ஸோ சிடி 3.8 சென்டிமீட்டர். தென் டிஏ 4.4 சென்டிமீட்டர் அண்ட் ஏசி அப்படின்னு ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. இது 6.2 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஒரு குவாட்ரிலேட்டர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ எப்படி ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி 5 சென்டிமீட்டர். ஸோ 0ல ஒரு பாயிண்ட், தென் 5ல ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம ஏபிக்கு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஏ சென்டர் பாயிண்டா யூஸ் பண்ணி சிக்கு 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்ணும். ஸோ 4.5 பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிப்பு 4.5ல இருக்கு. காம்பஸோட டிப்பு 0ல பென்சில் டிப் இருக்கு. ஸோ எடுத்துட்டு இப்போ பியில் சென்டர் பாயிண்டாக வச்சு ஒரு ஆர்க்கு நம்ம கட் பண்ணிட்டோம். ஏன் இங்கே தள்ளி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏலேருந்து 6.2 சென்டிமீட்டருக்கு நம்ம சிக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏவை சென்டரா வச்சு பாருங்க 6.2க்கு. ஸோ காம்பஸோட நீடில் வந்து நான் 6.2ல வச்சிருக்கேன். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 0ல பென்சில் டிப் இருக்கு. ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்து ஏவை சென்டர் பாயிண்டா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இப்போ இந்த கட் பண்ண 2 ஆர்க்கோட இன்டர்செக்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க. அதுதான் சி. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ஆர் கட் பண்ணோம், லைன் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு மெஷர்மெண்ட்டை கண்டிப்பாக எழுதிடுங்க. எழுதினோடனே பாயிண்ட் வந்து மார்க் பண்ண உடனே மெஷர்மெண்ட் எல்லாம் கண்டிப்பாக எழுதிடுங்க. இப்போ சிங்கிற பாயிண்ட்டை சென்டர் பாயிண்டாக யூஸ் பண்ணி டிக்கு நம்ம 3.8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்ணணும். அண்ட் ஏவை சென்டர் பாயிண்ட் அகைன் நம்ம யூஸ் பண்ணி 4.4 சென்டிமீட்டருக்கு டிக்கு ஒரு கட் பண்ணணும். ஓகேவா? சிஏ சென்டர் பாயிண்டா யூஸ் பண்ணி 3.8 பாருங்க. காம்பஸோட நீடில் 8ல இருக்கு, 3.8ல இருக்கு. 0ல பென்சில் டிப் இருக்கு. ஸோ இப்போ மெஷர்மெண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணாம நம்ம ஒரு ஆர்க்கு கட் பண்றோம். ஏன் வந்து ஏ பக்கத்துலேயே கொண்டு போய் கட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்பதான் வந்து ஏவை சென்டர் பாயிண்டா நெக்ஸ்ட் வச்சு 4.4க்கு நம்மளால கட் பண்ண முடியும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஏவை சென்டர் பாயிண்டா யூஸ் பண்ணி 4.4க்கு பாருங்க. 4.4ல காம்பஸ் நீடில் வச்சிருக்கேன். 0ல பென்சில் டிப் இருக்கு. இப்போ மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாம ஏவை சென்டர் பாயிண்டா வச்சு நம்ம ஒரு ஆர்க்கு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 கட் பண்ண ஆர்க்கோட இன்டர்செக்ட் பாயிண்ட் வச்சு நான் டீன்னு நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே ஜாயின் பண்ணுங்க. மெஷர் பண்ணாலும் அதே மெஷர்மெண்ட் தான் இருக்கும். நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்கா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.4ல இருக்கா? தெரியுதுங்களா? 4.4 இது அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே மெஷர்மெண்ட் வந்து 3.8. ஸோ 3.8 கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட்லாம் எழுதுங்க உடனே. 3.8 சென்டிமீட்டர், தென் 4.4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இப்போ நம்ம ஏபிசிடி அப்படிங்கிற குவாட்ரிலேட்டர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஏரியா கண்டுபிடிக்கலாமா? Area of the quadrilateral ABCD is equal to half into D into H1 plus H2 square units. So half into D na என்னதுன்னா diagonal. Diagonal பாருங்க. இப்போ இந்த quadrilaterக்கு diagonal வந்து Aயும் Cயும் தான். அதோட மெஷர்மெண்ட் வந்து 6.2 சென்டிமீட்டர் into height நமக்கு தெரியுமா? H1 H2 தெரியுமா? தெரியாது இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம ஹைட்டை வந்து செட் ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்னலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நம்மளோட நார்மல் ஸ்கேல் இருக்கு இல்லையா? அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? இப்போ இந்த நார்மல் ஸ்கேல் நான் வச்சுருக்கேன் பாருங்க. கவனிங்க, இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா மிஸ் கண்டுபிடிச்ச ஹைட் நமக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மேலே இந்த செட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, காம்பஸில் எல்லாரும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்குள்ளே இருக்கும் இது. இந்த செட் ஸ்கொயர் எடுத்து இது மேலே அப்படியே உட்கார வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை நகர்த்தக்கூடாது, இந்த ஸ்கேலை நகர்த்தக்கூடாது. இந்த செட் ஸ்கொயரை நீங்கள் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுங்க. இந்த லைன் மேலேயே தான் இருக்கணும், லைனை விட்டு விலகிடக்கூடாது. இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க கீழே இருக்க ஸ்கேலை. இதை பி நகர்த்துனீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருச்சா, நம்மளோட ஹைட் வந்துருச்சா. ஸோ இதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். 1 2 3 இந்த லைன் டாட் டாட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹைட் 1 H1. ஹைட் 1னா எவ்வளோ மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0ல் டிப் இருக்கா, 0லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 2.6 காமிக்குதா பாருங்க. 2 இங்கே இருக்கா, 2.5 அண்ட் 2.6ல் இருக்குது. ஸோ ஹைட் என்னது அப்படின்னா 2.6 சென்டிமீட்டர் தான் ஹைட் 1. நெக்ஸ்ட் ஹைட் 2 அதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா. ஹைட் 2 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஹைட் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஸ்கேலை இடத்த மாற்றுங்க, ஏன்னா நம்ம இதோட ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட் அகெயின் நம்ம செட் ஸ்கொயரை கொண்டு வந்து இது கூட உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு நேராக வாங்க, அப்படியே வாங்க. கரெக்டாக வந்துருச்சா பாருங்கள். இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த டாட் டாட் போட முடியுமா. இப்போ நமக்கு இந்த கரெக்டாக இந்த இதுக்கு நேராக வந்துருச்சா. இதுதான் ஹைட். எவ்வளவு பாருங்கள், 3.6ல் இருக்குது. 3.5 அண்ட் 3.6ல் காட்டுது நமக்கு. ஸோ இப்போ H2 எவ்வளவு அப்படின்னா நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். H2 ஸோ H2 எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 3.6. ஸோ 2.6 H1 அண்ட் 3.6 H2. நெக்ஸ்ட் ஆஃப் இன்டூ 6.2 இன்டூ இப்போ ஆட் பண்ணோம்னா எவ்வளோ ஆன்சர் அப்படின்னா நமக்கு இங்கேயும் நமக்கு எவ்வளோ கிடைக்குது. ஸோ ஆட் பண்ணோம்னா 6.2. இப்போ நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணால் 3 2s are 6, இங்கே 1 2s are 2. ஸோ 3.1 இன்டூ 6.2 மல்டிப்ளை பண்ணோம்னா 19.22 சென்டிமீட்டரில் யூனிட் இருந்ததுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையே. ஸ்கூலில் மிஸ் வந்து வேறு 19 பாயிண்ட் சம்திங் வேறு ஏதாவது வேல்யூ வந்திருக்கலாம். இந்த வேல்யூ டெசிமலில் இருக்கிறதுனால இது அப்ராக்சிமேட் தான். ஓகேங்களா, இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க அப்ராக்சிமேட். இது வந்து தோராயமாக தான் நம்மளால் சொல்லியிருக்கிறோம். ஸோ 19 சம்திங்கில் ஆன்சர் கிடைச்சாலே ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் இப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்தோமோ அதை தான் நம்ம எழுதுறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா லைன் செக்மெண்ட் AB 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம். வித் A and B as centers, draw arcs of radius 6.2 சென்டிமீட்டருக்கு நம்ம ஏவை யூஸ் பண்ணி 6.2 சென்டிமீட்டருக்கு ஆர்க் ட்ரா பண்ணோம். அண்ட் பியை யூஸ் பண்ணி சென்டரா 4.5 சென்டிமீட்டருக்கு ஆர்க் ட்ரா பண்ணோம். அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம சீன் மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஏசியும் பிசியும் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி வித் ஏ அண்ட் சி, ஏயும் சியும் சென்டராக யூஸ் பண்ணி நம்ம ஏலேருந்து 4.4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணோம். சியை யூஸ் பண்ணி 3.8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணோம். இந்த ரெண்டு ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டை டின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணோம் சிடி அண்ட் டிஏ. ஸோ இப்போ நமக்கு ஏபிசிடி அப்படிங்கிற ரெக்வயர்ட் குவாட்ரேட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாட்ரேட்டர் பார்க்கலாம். செகண்ட் ஒன் PLAY அப்படிங்கிற குவாட்ரேட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். PLோட மெஷர்மெண்ட் 7 சென்டிமீட்டர், தென் LA 6 சென்டிமீட்டர், AY 6 சென்டிமீட்டர், PI 8 சென்டிமீட்டர், LY 7 சென்டிமீட்டர். ஸோ இங்கே எந்த டைப்பான குவாட்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போது PLAY அப்படிங்கிற ரஃப் டயக்ராம் ட்ராப் பண்ணி அது ஒரு நான் 4 சைட்ஸு ட்ராப் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா PLோடது 7 சென்டிமீட்டர், LA 6 சென்டிமீட்டர் அண்ட் AY 6 சென்டிமீட்டர். தென் YP கொடுக்கவே இல்லை, பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா PA அப்படிங்கிற டயக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்னல் 1ஓட வேல்யூ 8, டயக்னல் 2 பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் LYயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டயக்னல் கொடுத்து ஒரு குவாட்ரேட்டர் நம்மளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க PLAY அப்படிங்கிற குவாட்ரேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு PL எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 7 சென்டிமீட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா PL 7 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ நார்மல் ஸ்கேல் எடுத்து 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லை வந்து சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஏக்கு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கும், பிஏ சென்டராக 8 சென்டிமீட்டருக்கு பிஏ சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி ஏக்கு ஒரு ஆர்க்கும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ பி ஒரு சென்டராகவும் யூஸ் பண்ணணும், எல்லையும் சென்டராக யூஸ் பண்ணணும். ஸோ எல்லேருந்து 6, பிலேருந்து 8. ஸோ கட் பண்ணலாமா. ஸோ எல்லேருந்து நமக்கு 6 சென்டிமீட்டர், காம்பஸோட நீடில் 6ல் இருக்குது பாருங்கள், அண்ட் பென்சிலோட நீடில் 0ல் இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் எல் பாயிண்ட்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கை நீங்கள் கட் பண்ணுங்கள். பி கிட்ட வைக்கிற மாதிரியே நிறைய கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ பிலேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் எடுக்கணும், 8 சென்டிமீட்டர் எடுக்கணும் இல்லையா. ஸோ அகெயின் காம்பஸோட நீடில் 8ல் வைங்க. புரியுதுங்களா. இப்போது பென்சிலோட நீடில் அப்படியே நகர்த்தி காம்பஸோட நீடில் 8 கிட்ட
பென்சிலோட நீடில் வந்து 0 கிட்ட. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கா? இப்போ எடுத்துகிட்டு பிஏ சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்க்கு கட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஏ. இதனால் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து லைன்ஸை ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஏவை சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லை சென்டர் பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணி 7 சென்டிமீட்டருக்கு ஒய்க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். ஸோ எல்லை சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி 7 சென்டிமீட்டர் அண்ட் ஏக்கு 6 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ இப்போ அகெயின் நம்ம காம்பஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணலாம். ஸோ காம்பஸோட நீடில் 6ல் வச்சுட்டு அண்ட் பென்சிலோட நீடில் 0ல் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கா? பார்த்தீங்களா? இப்போது அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் அப்படியே எடுத்து ஒரு ஆர்க்கு கட் பண்ணுங்கள். ஏவை சென்டராக வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அகெயின் நம்ம எல்லை சென்டராக யூஸ் பண்ணி இப்போ நம்ம 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணோம். ஸோ அகெயின் காம்பஸோட நீடில் 7ல் வச்சுலாம். இந்த ஸ்கேலை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே 7 சென்டிமீட்டருக்கு எடுத்து அப்படியே இது. ஸோ 7 சென்டிமீட்டர் இருக்கா? இப்போ மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம எல்லில் வச்சுட்டு ஸோ ஏல வச்சதை வந்து நல்லா கீழே தள்ளி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ 7 சென்டிமீட்டர் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லை சென்டராக யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணிடுறோம் 7 சென்டிமீட்டருக்கு. இப்போ இந்த 2 கட் பண்ண பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது? ஒய். ஸோ கட் பண்ண பாயிண்ட்டை ஒய்ன்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்ஒய்க்கு ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் 7 சென்டிமீட்டர் எல்ஒய் 7 சென்டிமீட்டர் தென் ஏஒய் 6 சென்டிமீட்டர். ஸோ மெஷர்மெண்ட் பண்ணும்போதே கரெக்டாக தெரியும், அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் லைனை ஜாயின் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இந்த பிஒய் கொடுக்கல, இருந்தாலும் இது இப்போ ஜாயின் பண்ண முடியும் நம்மளால். நம்ம இப்போ அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணுறேன். இப்போ நமக்கு பிஎல்ஏஒய் அப்படிங்கிற குவாட்ரிலேட்டரில் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நான் இந்த வாட்டி பாருங்கள் ஸ்கேலே யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த டிப்பில் வந்து 0 ஃபிட் பண்ணிவிடுங்க. பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த லைன் எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 0 1 1.1 1.2. ஸோ ஹைட் என்னது? நமக்கு H1 வந்து 1.2 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதோட ஹைட் கண்டுபிடிக்கலாமா? அதே மாதிரி இந்த கார்னரில் வைங்க. இந்த 0வில் இந்த டிப்பை வைங்க. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 இங்கே பாருங்கள் 0 இந்த பேஸ் லைனில் இருக்குங்களா? இங்கே பாருங்கள் 5.1 நமக்கு ஷோ ஆகுது. 5.1 இருக்கா? 5 இந்த இடத்துல இருக்குது, 5.1. ஸோ இந்த லைனில் ஹைட் எவ்வளவு இருக்குது இந்த சைடு அப்படின்னு சொன்னால் நமக்கு 5.2 இருக்குது. அப்போ H2 5.1 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆஃப் இன்டூ 2 டயக்னல்ஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு பாசிபிள் 8 எடுத்துக்கலாம், ஏன்னா 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 8 இன்டூ H1 வந்து 1.2 ப்ளஸ் H2 5.1. ஸோ 1/2 இன்டூ 8 இன்டூ ஸோ ஆட் பண்ணோம்னா 6.3 கிடைக்குது. 1 2s are 2, 4 2s are 8. ஸோ 4 இன்டூ 6.3. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 1 2s are 2, 4 2s are 8. 4 இன்டூ 6.3 மல்டிப்ளை பண்ணோம்னா 25.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இது ஏரியா. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா லைன் செக்மெண்ட் PL 7 சென்டிமீட்டர் அண்ட் வித் P அண்ட் எல் சென்டராக யூஸ் பண்ணி ஆர்க் கட் பண்ணோம் 6 சென்டிமீட்டருக்கும் 8 சென்டிமீட்டருக்கும். அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை ஏன்னு பேர் வச்சோம். அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோம். LAPAங்க லைன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் LEAயும் சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி 7 சென்டிமீட்டருக்கும் 6 சென்டிமீட்டருக்கும் நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணோம். அந்த 2 ஆர்க்கு கட் பண்ணுற இடத்த ஒய்னு சொன்னோம். ஸோ அப்புறம் ஜாயின் பண்ணோம் லைனை AY அண்ட் LY அண்ட் ஆல்சோ PYயும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அதில். ஸோ PLAY ப்ளே இஸ் த ரிக்வயர்ட் குவாட்ரிலேட்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம்.
தேர்ட் கொஸ்டின் PQRS. ஸோ PQ அண்ட் QRோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, RSோட மெஷர்மெண்ட் SPயும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆங்கிள் Q கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாட்ரேட்டில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ PQவோட வேல்யூ 3.5 சென்டிமீட்டர், அதே தான் QRக்கும் 3.5 அண்ட் RS 5.2, SP 5.3. இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் Q 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, டயகனல்ஸ் கொடுக்கல. ஸோ இப்படி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ PQ அப்படிங்கிறதுக்கு 3.5 சென்டிமீட்டரில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் Q அப்படிங்கும்போது இது ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணோம். அப்போது ப்ரொட்ராக்டரில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இந்த பேஸ் லைனில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு 120ங்கும் போது இப்போ Q அப்படிங்கிறது அவுட்ரு ஆங்கிள். ஸோ அப்போ அவுட்ரு ஆங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு 0லேருந்து வெளியே வந்ததுன்னா 120ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? 120ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ ப்ரொட்ராக்டர் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஆங்கிள் மெஷர் பண்ணி அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் PQவும் 3.5. இப்போ QR நமக்கு எவ்வளவு 3.5 இல்லையா? ஸோ 3.5க்கு பாருங்கள், காம்பஸ் நீடல் 3.5ல் இருக்குது, தென் 0ல் பென்சிலோட டிப் இருக்குது. இப்போ இந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் Qவை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணிடலாம் இந்த லைனில். ஓகேவா? நம்ம ஆங்கிள் ட்ரா பண்ண லைனில். ஸோ இந்த ரெண்டும் கட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் என்னது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆர். இப்போ ஆர் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆரை சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி எஸ்ஸுக்கு ஒரு ஆர் கட் பண்ணால் 5.2க்கு, அப்புறம் பிஏ சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம எஸ்ஸுக்கு ஒரு ஆர் கட் பண்ணலாம். ஸோ ஆரை சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி 5.2. ஸோ 5 இங்கே இருக்குது, 5.2 பாருங்கள். நான் கரெக்டாக 5.2ல் காம்பஸோட நீடில், தென் 0ல் பென்சில் நீடில். ஸோ மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் ஆரை சென்டராக யூஸ் பண்ணி நான் ஒரு ஆர்க்கு கட் பண்ணிடுறேன். ஸோ பீக் பக்கத்தில் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஏ சென்டராக யூஸ் பண்ணி 5.3க்கு. ஸோ ஒரே ஒரு மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணும், லைட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5.3 இங்கே இருக்கா, அப்புறம் பென்சிலோட நீடில் நமக்கு 0ல் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் பிஏ சென்டர் பாயிண்ட்டாக வச்சு 5.3க்கு ஒரு ஆர் கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரெண்டு கட் பண்ணுற பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு எஸ். இந்த லைன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே 0, இங்கே பார்த்தீங்கன்னா 5.3 இருக்கா, 5.3. இப்போது இங்கே கட் பண்ண இடம் வந்து 5.2. இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு PQRS அப்படிங்கிற குவாட்ரிலேட்டரல் கிடச்சிருச்சு. டயகனல் வேணும் இல்லையா? ஸோ டயகனல் பார்க்கலாமா? டயகனல் செக் பண்ணலாம். QS இல்லைன்னா நம்ம PQ என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ PRங்கிறது டயகனலாக எடுத்தோம்னா 6 சென்டிமீட்டர், QSும் 6 சென்டிமீட்டர் தான். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டயகனல் எடுத்தால் போதும். ஸோ PR டயகனலாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் PQRSக்கு ஃபார்முலா எழுதிட்டு டயகனல் 6 எழுதிட்டோம். ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் Z² யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ Z² யூஸ் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 4 இங்கே இருக்குது பாருங்கள், 4.1, 4.2 தான் கிடைக்குது. ஸோ ஹைட் H1 வந்து 4.2. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைடு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேலை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, லாங் சைஸ் ஸ்கேலை இந்த சைடு கொண்டு வந்துட்டு இப்போ இதுக்கு நம்ம Z² யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக பிளெயின் அந்த பேஸ் லைனில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல வருது அப்படின்னா இதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த ஸ்கேலை. இதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வருது இல்லையா? ஸோ இப்போ இதை மார்க் பண்ணுங்கள். எவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 1.4ல் நமக்கு காமிக்குது பார்த்தீங்களா, 1.4. ஸோ H2 அதாவது ஹைட் ரெண்டாவது ஹைட் வந்து நமக்கு 1.4 சென்டிமீட்டர், ஹைட் 4.2 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூஸை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். H1 4.2 + 1.4 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஹைட் 2. ஸோ ஆஃப் இன்ட்டு 6 இன்ட்டு அப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு 5.6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 1s are 2, 2 3s are 6. ஸோ 3 இன்ட்டு 5.6. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் என்ன, 16.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஏரியா. ஸோ இதுவும் அப்ராக்சிமேட் தான். நீங்கள் வந்து டெசிமலில் எழுதினாலே நீங்கள் அப்ராக்சிமேட்டுன்னு பேக்கெட்டில் எழுதிடுங்க. ஸோ
இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாமா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன எழுதுறது, என்ன நம்ம செய்தோமோ அதை நம்ம எழுதணும். ஸோ ட்ரா லைன் செக்மெண்ட் PQ அண்ட் QR எல்லாமே 3.5 சென்டிமீட்டருக்கு மேக் பண்ணிக்கணும். அப்புறம் ஆங்கிள் 120 டிகிரி க்யூவில் வச்சு நமக்கு அவுட்ரு ஆங்கிள் இல்லையா, ஸோ அவுட்ரு ஆங்கிளில் மேட் பண்ணால் 120 டிகிரி அண்ட் வித் க்யூவை சென்டராக யூஸ் பண்ணோம்னா 3.5 சென்டிமீட்டருக்கு அந்த க்யூங்கிற ஆங்கிள்லேயே கட் பண்ணோம்னா க்யூ அப்படிங்கிறதுக்கு அந்த பாயிண்டில் கட் பண்ண சென்டராக யூஸ் பண்ணி கட் பண்ணோம்னா ஆர் கிடைக்கும். அப்புறம் ஆரை சென்டராக யூஸ் பண்ணி நம்ம எஸ் பாயிண்ட் கட் பண்ணோம் 5.2 சென்டிமீட்டருக்கு. தென் பிஏ சென்டராக யூஸ் பண்ணி நம்ம ரேடியஸ் கட் பண்ணோம் 5.3 சென்டிமீட்டருக்கு, அது எஸ்ன்னு பேர் வச்சோம். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு PQRS அப்படிங்கிறது ரெக்வயர்ட் குவாட்ரேட்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 4th கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். 4th கொஷின் MIND அப்படிங்கிற குவாட்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ MIயோட வேல்யூ 3.6 அண்ட் ND 4 சென்டிமீட்டர் அண்ட் MD 4 சென்டிமீட்டர். தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எம்மோட ஆங்கிள் 50 டிகிரி அண்ட் டியோட ஆங்கிள் 100 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, டயகனல்ஸ் கொடுக்கல. ஸோ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா MIக்கு 3.6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் இப்போ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ MIக்கு 3.6 சென்டிமீட்டரில் லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி எவ்வளோ ஆங்கிள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 50 டிகிரி எம்மை சென்டராக யூஸ் பண்ணி எம்மோட ஆங்கிள் 50 டிகிரி எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ங்கிற ஆங்கிளில் 50 டிகிரி கரெக்டாக இந்த பாயிண்டில் 0 லைனில் வச்சுட்டு இப்போ 50 டிகிரிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வருது. ஸோ பாயிண்ட் பண்ணிவிட்டு ப்ரொட்ராக்டர் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த லைனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஆங்கிள் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சது 50 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எம்மை சென்டராக யூஸ் பண்ணி 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணலாமா? அப்போ நமக்கு டிங்கிற ஆர்க் கிடைக்குமா? டி பாயிண்ட் நமக்கு கிடைக்குமா? 4.4 சென்டிமீட்டர் கட் பண்ணலாமா? ஸோ 4 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா காம்பஸோட நீடில் 4ல் இருக்குது, பென்சிலோட நீடில் நமக்கு 0ல் இருக்குது. இப்போது எம்மை சென்டராக யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும். எம்மை சென்டராக யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். இந்த கட் பண்ண ஆர்க் இன்டர்செக்ட் இந்த டிகிரி ஆங்கிளோட ஆர்க்கும் நம்ம கட் பண்ண ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்னது? டி. ஓகேவா? இது இப்போ 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆங்கிள் டி அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 100 டிகிரி. ஸோ அகைன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுங்கள்? ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரொட்ராக்டர் எடுத்து இந்த ஆங்கிளில் வைக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இருக்க அந்த கரெக்டாக அந்த பேஸ் லைனில் கரெக்டாக ப்ரொட்ராக்டரை ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணும்? 100 டிகிரி இல்லையா? அப்போது டியிலேருந்து பார்க்கும்போது 100 டிகிரி. அப்போது ஸோ நோட்டை நான் டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 0லேருந்து போனோம்னா 100ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 100 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இதுக்கு ஆங்கிள் டிக்கு 100 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிள் டியிலேருந்து, அதாவது டி இருக்கு இல்லையா, அந்த டிங்கிற பாயிண்ட்லேருந்து என்னங்கிற பாயிண்ட்டுக்கு 4 சென்டிமீட்டருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணால் இந்த லைன் ஜாயின் பண்ண முடியுமா நம்மளால்? ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாமா? ஸோ டிஏ சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஆர்க்கு நம்ம கட் பண்ணிடலாம் 4 சென்டிமீட்டருக்கு. இப்போ கட் பண்ண ஆர்க்கை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா என் இல்லையா? இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? ஆங்கிள் டியும் இந்த பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம என் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் கொடுக்கல என்ஐக்கு. ஓகேங்களா? இது நீங்கள் அழகாக இப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே டயகனல்ஸும் கிடையாது. இப்போ என்டி 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க எல்லாமே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு MIND அப்படிங்கிற குவாட்ரேட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ MN டயக்னலாக எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ், அதாவது டயக்னல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6.2 இருந்துச்சு. ஸோ ஸ்கேலில் மெஷர் பண்ணால் 6.2 இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 6.2 கரெக்டாக 6.2 இருந்தது. 0 அண்ட் 6.2 இருந்துச்சு. இப்போ நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நார்மலாக செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கார்னரில் கரெக்டாக அந்த பாயிண்ட் டிப்பில் 0 ஃபிட் பண்ணிவிட்டு வச்சோம்னா 2 பாயிண்ட் என்ன கிடைக்கிது நமக்கு அப்படின்னா 2.6 பார்த்தீங்கன்னா 2.6. ஹைட் எவ்வளவு நமக்கு?
H1 வந்து H1 2.6 சென்டிமீட்டர் அண்ட் H2 பார்க்கலாமா. H2 எவ்வளோ வருதுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 0லேருந்து நமக்கு 0.6 தான் இருக்குது பாருங்கள் இல்லையா. 0.7 சாரி 0.7 இருக்குது. இது பாருங்கள் இங்கே 7 இருக்கா. ஸோ இதோட ஹைட் என்னவாக இருக்குன்னா 0.7 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் நம்ம எழுதலாம். ஸோ கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு 6.2 இன்ட்டு ஹைட் 1 வந்து என்ன அப்படின்னா 2.6, ஹைட் 2 0.7. ஸோ ஆட் பண்ணோம்னா 3.3. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are 6 and 2 1s are 2. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸோ ஏரியா என்ன கிடச்சிருக்குன்னா 10.23 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்ராக்சிமேட் அப்படின்னுங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்ராக்சிமேட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாமா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் draw line segment MI 3.6 cm, make angle M with M as a center, draw an arc of radius 4 cm, let them cut at D and make angle D and D சென்டராக வச்சோம்னா ஆர்க் 4 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணோம். அந்த லைனுக்கு வந்து கட் பண்ண இடத்துக்கு என்னன்னு பேர் வச்சோம். இப்போ டிஎன்னையும் ஐஎன்னையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ MIND அப்படிங்கிற ரெக்வயர்டு குவாட்ரேட் நம்ம கிடச்சிச்சு. இது 4th ஒன்னோடது. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்க்கலாம். 5th ஒன் AGRI, that means agree. AG 4.5 cm and GR 3.8 cm. Angle A 60 degree, angle G 110 degree, angle R 90 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 3 angles 2 மெஷர்மெண்ட்ஸ். ஸோ நான் எப்படி வந்து குவாட்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு AG 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆங்கிள் G எவ்வளவு அப்படின்னா ஆங்கிள் G வந்து எவ்வளோ 110 டிகிரி இல்லையா. ஸோ ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிள் G கண்டுபிடிக்கலாமா. ஸோ அவுட்ரு ஆங்கிள் இல்லையா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இது வந்து G இங்கே வச்சுட்டு கரெக்டாக 0ல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது 110 டிகிரி அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ வெளிக்கோணம் இல்லையா, அப்போது இந்த இடத்துல 110 டிகிரி. இப்போது லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி விட்டுருங்க லைனை. இந்த 2 பாயிண்ட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஆங்கிள் 110 டிகிரி நம்ம இப்போ ட்ரா பண்ணிட்டோம். புரியுதுங்களா. இப்போ இது வந்து எவ்வளவு என்ன செஞ்சோங்கிறத டக்குன்னு அப்படியே எழுதுனீங்கன்னா தான் எழுத முடியும், மறந்துடாதீங்க. 110 டிகிரி. இப்போ G சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி 3.8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்ணால் அது ஆர் ஆகிடுமா. ஸோ இப்போ நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி 3.8 சென்டிமீட்டருக்கு பாருங்கள். 3.8ங்கிறது 8 இங்கே இருக்குது, 3.8 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஜிஎஸ் சென்டராக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜிஎஸ் சென்டராக யூஸ் பண்ணி ஒரு ஆர் கட் பண்ணுறோம். இந்த கட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னது அப்படின்னா நமக்கு ஆர். இந்த ஆருக்கு ஆர். இப்போது இது 3.8 சென்டிமீட்டருக்கு இப்போ கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 90 டிகிரி. ஆர் என்னது அப்படின்னா ஏன்னா நம்ம பிஏ மெதுவாக 1 by 1 செய்துட்டு வந்து நம்ம குவாட்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆறுங்கிறது எவ்வளவுன்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா. நெக்ஸ்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா நம்ம ஆங்கிள் ஆரில் தான் நமக்கு 90 டிகிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு ப்ரொட்ராக்டர் எடுத்துகிட்டு இந்த லைனையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நம்ம ஜாயின் பண்ணி லைன் வந்து ரே மாதிரி ட்ரா பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க 6 நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து எவ்வளவுனா 90 டிகிரி. இது வந்து 90 டிகிரி எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 90 டிகிரி மார்க் பண்ணிட்டோமா. இப்போ ஏ அப்படிங்கிற ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா நமக்கு 60 டிகிரி. ஆங்கிள் ஏ எவ்வளவு 60 டிகிரி. 60 டிகிரிங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இது இன்டீரியர் ஆங்கிள் இல்லையா. ஸோ 60ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிளாக நமக்கு கிடைக்கும். ஸோ 60 டிகிரியா. இப்போ இந்த லைனையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பாருங்கள் ஒரு பர்ஃபெக்டான என்ன கிடச்சிரும், குவாட்ரிலேட்டரல் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 2 கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது, ஐ. ஓகேவா. இப்போ இது ஆங்கிள் எவ்வளவு நமக்கு 60 டிகிரி. இப்போ ஏஜி 4.5 அண்ட் ஜிஆர் 3.8, ஆங்கிள் ஏ 60 டிகிரி, ஆங்கிள் ஜி 110 டிகிரி, ஆங்கிள் ஆர் 90 டிகிரி. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஏரியா கண்டுபிடிக்கலாமா. நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் டயக்னல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஏக்கும் ஆருக்கும் டயக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா 6.8 இருக்குது. ஸோ இந்த லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட லென்த் வந்து மெஷர்மெண்ட் 6.8 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இப்போது நம்ம டயக்னல் கண்டுபிடிச்சிட்டோம் 6.8 சென்டிமீட்டர். இன்ட்டு ஹைட் பார்க்கலாமா. H1 எவ்வளோ H2 எவ்வளோன்னு பார்க்கலாமா.
ஸோ ஹைட் H1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2.6 இருக்குது பார்த்தீங்கன்னா 2.5 அண்ட் 2.6. ஸோ 2.6 சென்டிமீட்டர் H1. நெக்ஸ்ட் H2 பார்க்கலாமா? H2 அப்படிங்கும்போது பாருங்கள் இந்த இடத்துல H2 நமக்கு 2.4 கிடைக்குது. ஸோ H2 எவ்வளவு? H2 2.4 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம கேல்குலேஷன் எழுதலாம். ஸோ 1/2 இன்ட்டு 6.8 இன்ட்டு நம்ம 2.6 அண்ட் 2.4 ஆட் பண்ணோம்னா 5. ஸோ 2 டேபிளில் 6.8 கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6, 4 2s are 8. ஸோ 3.4 இன்ட்டு 5னா 17.0 கிடைக்கும். பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இந்த வேல்யூவில். ஸோ 17 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஏரியா. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். So construction, draw a line segment of AG 4.5 cm, make an angle G 110 degree with G as a center, draw an arc of radius 3.8 cm, let them cut at R and make angle R 90 degree and angle A 60 degree, let them cut at I. So join RI and AI. Next, இப்போ நமக்கு AGRI அப்படிங்கிற ரெக்வயர்ட் குவாட்ரேட்டர் நமக்கு கிடச்சிரும். இதோட நமக்கு பார்ட் 1ஆன குவாட்ரிலேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஏரியாவும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ட்ராபீசியம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.